பழனியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். போதை மற்றும் புகையிலைக்கு எதிராக அரசு தரப்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை தடுக்கும் விதமாக கோவை மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மாவட்ட புகையிலை தடுப்பு பிரிவு சார்பாக போதைக்கு எதிரான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை ரேஸ்கோர்ஸ் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் 270க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இப்பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்து அவரும் பேரணியில் கலந்து கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் பலூன்களில் போதை விழிப்புணர்வு குறித்தான வாசகம் இடம்பெற்று இருந்தது. கள்ளச்சாராயம் குடிப்பதனால் பல்வேறு தீங்குகள் உண்டாகும் என்பதை பதாதைகளை ஏந்தி இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு மேற்கொண்டனர். இந்த பேரணியானது ரேஸ்கோர்ஸ் முழுவதும் சுற்றி மீண்டும் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நிறைவடைந்தது.